டிசைனிங் த ஸ்டடி. நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டிசைன்லாம் நம்ம போகணும் அப்படின்னா, சூஸிங் அ டிசைன் ஆஃப் ஃபார் அ ஸ்டடி பேசிக்லி இன்வால்வ்ஸ் செலக்டிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெத்தட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் டு சால்வ் பர்டிகுலர் ப்ராப்ளம் அண்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அப்படிங்கிறத எந்த மெத்தடில் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம், அதுதான் டிசைன் ஃபார் த ஸ்டடி அப்படிங்கிறாங்க. It is a crucial step in the thesis because if wrong decision is made, இப்போ வந்துட்டு இதுதான் ஒரு க்ரூஷியலான ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அதில் ராங்கான டிசிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னவா ஆக சான்ஸ் இருக்குது, நமக்கு அடுத்து வரக்கூடியவங்க நம்மளுடைய ரைட்டிங்கை வச்சு க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிசைன் அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு வேர்ஸ்டான அண்ட் ஒரு ஒரு இல்லாஜிக்கலான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. It is difficult to generalize about research design because of the wide variety of types of research. இது வந்து it is difficult to generalize. இது வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அபவுட் ரிசர்ச் டிசைன்ஸ், ரிசர்ச் இப்படி தான் டிசைன் பண்ணணும், ரிசர்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனில் தான் நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா ரிசர்ச் பண்ணுறதில்ல. அதான் சொல்கிறாங்க. பேசிக்லி ஹவவர் ரிசர்ச் ஸ்டடீஸ் ஃபால் இன்டு டூ ப்ராட் கேட்டகரிஸ். பேசிக்கலாக ரிசர்ச் ஸ்டடி அப்படிங்கிறது டூ ப்ராட் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு ரெண்டு பெரிய கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து எம்பிரிக்கல் அண்ட் இன்னொன்று வந்து அனலிட்டிக்கல். எம்பிரிக்கல் இல்லைனா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் ஆர் கண்டக்டட் மெயின்லி இந்த சயின்ஸ் டைப் சப்ஜெக்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. வேறஸ் ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த அனலிட்டிக்கல் அப்படி இல்லைன்னா லிட்ரரி ஸ்டைல்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்ட்ஸ் டைப் சப்ஜெக்ட்னு கனெக்ட் பண்ணுறாங்க. There are certain elements of research design common to the நிறையா சர்டன் எலமெண்ட்ஸ் இந்த ரிசர்ச் டிசைனுடைய நிறையா சர்டன் எலமெண்ட்ஸ் வந்து எம்பிரிக்கலாகவும் அனலிட்டிக்கல் ஸ்டடியாகவும் எடுத்துக்குது. ஸோ இன் ஈச் கேஸ் ஒவ்வொரு கேஸ்லேயுமே வந்து எப்படி இன்டர்பிரிட்டேஷன் ஆகுது அந்த எலமெண்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. ஸ்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகுது எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதர் எலமெண்ட்ஸ் அப்ளை மோர் அப்ராப்ரியேட்லி டு ஒன் ஆர் அனதர் டு த ப்ராட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி. அண்ட் நிறைய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைப்பை விட இன்னொரு டைப் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ். ஒரு மோட்டிவ் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டோடைய மோட்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த எம்பிரிக்கல் ஸ்டடி த ப்ராப்ளம் இஸ் எம்பிரிக்கல் ஸ்டடி, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரீஎக்ஸ்பிரஸ்ட் இன் த டேர்ம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதீசிஸ் டு பி டெஸ்டட். ஏற்கனவே டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்மளால் வந்து ரீஎக்ஸ்பிரஸ் பண்ண முடியுங்கிறாங்க. தேர் ஷுட் பி கிளியர்லி ஸ்டேட்டட் அண்ட் த ரிலேஷன்ஷிப் டு ப்ரீவியஸ் ரிசர்ச் மேட் கிளியர். நம்ம வந்துட்டு கிளியராக கொடுக்க முடியும். எப்போ கிளியராக கொடுக்க முடியும், அந்த ப்ரீவியஸ் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தீஸ் ஷுட் பி கிளியர்லி ஸ்டேட்டட், இது வந்து கிளியராக ஸ்டேட் பண்ணியிருக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் வந்து கிளியராக ஸ்டேட் பண்ணியிருக்கணும். அண்ட் த ரிலேஷன்ஷிப் டு ப்ரீவியஸ் ரிசர்ச் மேடு கிளியர், அந்த ப்ரீவியஸ் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே அதை வச்சு நம்ம வந்து கிளியராக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. த அனலிட்டிக்கல் ஸ்டடி ரேர்லி யூஸ் த டேர்ம் ஹைப்போதீசிஸ். அனலிட்டிக்கல் ஸ்டடியில் இந்த ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணப்படுது. இன்ஸ்டீட் பர்டிகுலர் ஆர்குமெண்ட் ஆர் தீசிஸ் இஸ் பர்ஸ்ட் எகெயின் தேர் இன்ஸ்டீட் பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டோ இல்லை தீசிஸோ வந்து கொடுக்கப்படுது. இந்த ஹைப்போதீசிஸ் அந்த ஒரு இதில் கொடுக்காட்டியுமே வந்து சும்மா நார்மலாக ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி கொடுக்கப்படுதுங்கிறாங்க. எகெயின் தேர் ஷுட் பி கிளியர் ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் அது வந்து எப்படி இருக்கணும், அந்த தீசிஸ்லேயே ஆகட்டும் இல்லை ஆர்குமெண்ட்லேயே ஆகட்டும் கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படுது ஆர்குமெண்ட்டில். அண்ட் கிரவுண்ட்ஸ் ஃபார் இட். ஓகே, ரெண்டாவது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசம்ஷன். நம்மளுடைய அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நம்மளோட அசம்ஷன் என்ன, அதோட அசம்ஷன் என்ன. இன் எவ்ரி ஸ்டடி, ஒவ்வொரு ஸ்டடியிலையும் இட் இஸ் நெசசரி டு மேக் சர்டன், ஒவ்வொரு ஸ்டடியிலையுமே அதில் வந்து ஒரு அசம்ஷன் தேவைப்படுது இல்லையா. நார்மலாக சும்மா எதுவும் சொல்லிட்டு போயிருக்கிறது இல்லை, அதில் ஒரு அசம்ஷன் இருக்கணும்.
wherever these are made. இது வந்து எங்கே மேட் ஆகுது அப்படிங்கிறது. தே ஷுட் பி ஸ்டார்டட் கிளியர்லி, அது வந்து கிளியராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. wherever these are made, they should be started clearly. இது எங்கே இதாகுது மேட் ஆகுது அப்படின்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அப்படிங்கிறது தான் வந்து அதுவும் கிளியராக ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நத்திங் ஷுட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட், இது வந்து கிராண்டடாக எடுத்துக்கப்படக்கூடியது கிடையாது எதுலேயுமே. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லிமிடேஷன் ஆஃப் த ஸ்டடி, ஒரு ஒரு ஸ்டடி நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி லிமிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது. த டைம் அலோடு ஃபார் அ ஸ்டடி அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த லென்த். இப்போ ஒரு நாவல், நார்மலாக ஒரு நாவல் எடுத்துக்கிறாங்கன்னா நாவலுக்கு இவ்வளோ லென்த்து தான் இருக்கணும், ஷார்ட் ஸ்டோரிக்கு இவ்வளோ லென்த்து தான் இருக்கும்னு இருக்கு இல்லையா. அதே போல் நம்மளுக்குமே வந்து நம்மளுடைய டைம் அலோடு ஃபார் அ ஸ்டடி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டடியிலுடைய டைமை நம்ம எடுத்து அதை பொறுத்து நம்மளுடைய லென்த்து அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த லென்த்தோட ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த இன் ரிப்போர்ட்டிங் நம்ம கொடுக்கக்கூடிய தீசிஸில் வந்து இந்த அளவுக்கு லென்த் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இட் இம்போஸ் நெசரி லிமிடேஷன் ஆன் ஈச் ஸ்டடி. ஒவ்வொரு ஸ்டடியிலையுமே, இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டடியிலையுமே இந்த ஒரு லிமிடேஷன் வந்து நெசசரி அப்படிங்கிறாங்க. த லிமிட்ஸ் ஆஃப் ப்ரப்போஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி கிளியர்லி டிஃபைன்ட். அந்த லிமிட் நம்ம எவ்வளோ லிமிட்டாக வச்சுருக்கோம், எவ்வளோ லிமிட்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கூட கிளியராக நம்ம டிஃபைன் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்றாங்க. டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஆல் டேர்ம்ஸ் ஷுட் பி டிஃபைன்ட், எல்லா டேர்ம்ஸும் டிஃபைன் பண்ணியே ஆகணும். த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஃபைண்டிங் ஆஃப் அ ஸ்டடி டிபெண்ட்ஸ் இன் பார்ட் ஆஃப் த வே டேர்ம்ஸ் வேர் ஒரிஜினலி டிஃபைன்டு. என்ன சொல்கிறாங்க, த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஃபைண்டிங், நம்மளுடைய கருத்துக்கள், நம்ம மீனிங் இருக்குல்ல, அந்த இன்டர்பிரிட்டேஷன், நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துக்கள் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காமா, ஆன் த வே டேர்ம்ஸ் வேர் ஒரிஜினலி டிஃபைன்டு, எங்கேருந்து ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம நம்மளாக ஒன்று உருவாக்கி சொல்கிறது இல்லை, ஏதோ ஒன்று ஏற்கனவே இருக்குது, அதுலேருந்து தான் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் இன்சிடென்ட் ஆஃப் was 23%. All crimes depends for its meaning of the definition of juvenile delinquency. என்னது, ஒரு ஜூவனியல் டெலிக்வன்சி அப்படிங்கிறது இன்சிடென்ட் நடந்திருக்கு போல், அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 23% ஒரு க்ரைமில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போது ஃபார் இட்ஸ் மீனிங் ஆன் த டெஃபினேஷன் ஆஃப், அப்போது அது வந்து க்ரைம்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து அப்ரோப்ரியேட்னஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன். நம்ம ரிசர்ச் டிசைன் வந்து எப்படி அப்ராப்ரியேட் கொடுக்கறது அப்படின்னா, இந்த எம்பிரிக்கல் ஸ்டடி, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் டெஸ்டிங் ஹைப்போதேசிஸ் நீட் டு பி டிஸ்கிரைப்ட் அண்ட் எக்ஸாமைன்டு ஃபார் த அப்ராப்ரியேட்னஸ். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த மெத்தட் தேவைப்படுது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் வந்து தேவைப்படுது. அதாவது எதுக்கு தேவைப்படுது, நம்ம ஹைப்போதீசிஸ் இருக்குது இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தேவைப்படுது. டு பி டிஸ்கிரைப், இதை வந்து நீட் டு பி டிஸ்கிரைப், ஏன்னா டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இது நீட் தேவைப்படுது. அண்ட் எக்ஸாமைன்டு ஃபார் அப்ராப்ரியேஷனை நம்ம எக்ஸாமைன் பண்ணுறக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. டு தே லீட் டு த அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன், இப்போ வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா அந்த ஹைப்போதீசிஸில் அப்படிங்கிறது ஆஸ் ஸ்டார்டட். டு தே லீட் டு த அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் ஆஃப் த ஹைப்போதெனஸ் ஆஸ் ஸ்டேட்டட். அது வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுதா அந்த ஹைப்போதீசிஸை, இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத லீட் பண்ணக்கூடியது எது எது அப்படிங்கிறாங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தான் அப்படிங்கிறாங்க. பை கான்ட்ராஸ்ட் த அனலிட்டிக்கல் ஆர் லிட்ரரி ஸ்டடி, இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கணும்னா அனலிட்டிக்கல் ஸ்டடி இருக்குது இல்லையா, அது இல்லைனா லிட்ரரி ஸ்டடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டடி வந்து எது ரெக்வயர் பண்ணுது அப்படின்னா, கிளியர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ்டு, எந்த ஒரு எந்த லொக்கேஷனில் அந்த டேட்டா வந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்கு அந்த ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுது, அது ஒரு ரொம்ப கிளியரான டிஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அது ஒரு டெஸ்டிங்காக அதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து அந்த லொக்கேட் பண்ணணும், அந்த டேட்டா இதுதான் டேட்டா அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணணும், அதுக்கு தான் இந்த அனலிட்டிக்கல் ஆர் லிட்ரரி ஸ்டடி அப்படிங்கிறாங்க.
இப்போ நார்மலாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அது வேற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். மேபி அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய கண்ணோட்டம் வேற கண்ணோட்டத்தில் எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படிங்கிறது பல விஷயங்களில் பல ஆங்கிளில் நிறைய இடங்களில் நம்ம போய் அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன் ஆகட்டும் இல்லை சாம்பிளையே எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது. மோஸ்ட் எம்பிரிக்கல் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் வந்து require a random or representative sample to be drawn from some population. அதாவது நிறைய ரேண்டமான எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸில் வந்து நிறைய ரேண்டமான இல்லைனா ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸ் வந்து தேவைப்படுது, ரெக்வயர் பண்ணப்படுது. ஃப்ரம் ஒரு சம் பீப்புள் பாப்புலேஷன்லேருந்து நம்ம ரேண்டமாக எடுக்கப்படுது, அதான் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படிங்கிறாங்க. அதான் நார்மலாக எக்ஸ்பெரிமெண்டல்னால் ஏதோ ஒரு சில இதிலிருந்து எடுக்கப்படுது அதுதானே. அதான் questions to considered are whether the population and sample are adequately described and whether this method of sampling is appropriate. இப்போ வந்துட்டு அந்த கொஷின்ஸ் டு கன்சிடர், கொஷின் எப்படி கன்சிடர் பண்ணப்படுவாங்களாமா, ஆர் வெதர் த பாப்புலேஷன் ஆகட்டும் இல்லை அந்த சாம்பிள் ஆகட்டும் அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது, அட் த சேம் டைம் அந்த அந்த மெத்தட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி அது வந்து அப்ராப்ரியேட் ஆகுது, எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது, எப்படி அப்ராப்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான். The analytical study also utilizes a sample drawn from the population. என்னமோ உருட்டுது, என்ன உருட்டுது, பூனை வந்துட்டு போயிடுச்சா, சரி. அடுத்து என்னது, த அனலிட்டிக்கல் ஸ்டடி. இது இப்போ அப்படியே பார்த்தது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி பார்த்தோம். இப்போது த அனலிட்டிக்கல் இதுலேயே த அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆல்சோ யூட்டிலைசஸ் அ சாம்பிள். இதுவும் அந்த அந்த பாப்புலேஷனுடைய சாம்பிள் இருந்து தான் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இந்த தீசிஸ் ஆன் த நாவல். இப்போ ஒரு நாவல்லையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்லேயோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போய்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு அவருடைய ஒரு பர்டிகுலர் போய்ட் நம்ம எடுத்துக்கிறோன்னா, ஒரு பர்டிகுலர் போயட்டோடைய நாவலையோ இல்லை ஒர்க்கையோ நம்ம எடுத்துக்கிறோன்னா, அந்த செலெக்ஷன் ஆஃப் ஒர்க் மஸ்ட் பி மேட். அந்த ஒர்க் வந்து அந்த அவருடைய ஒர்க் செலெக்ஷன் ஆஃப் ஒர்க் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. The question usually to be considered is whether the selection is a representative one or whether it presents a based point of view. அதான் இந்த இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அவருடைய அவர் செலெக்ஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எந்த ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ரெண்டாவது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த அனலிட்டிக்கல் ஸ்டடியில் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் என்ன தேவைப்படுது, அந்த சாம்பிள் ஆகட்டும் இல்லை அதோடைய பாப்புலேஷன் ஆகட்டும் அது எப்படி அடிக்குவேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது, அப்புறம் அது வந்து எப்படி அப்ராப்ரியேட் ஆகுது, அந்த எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அப்ராப்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் ரெண்டாவது இந்த அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது, ஒருத்தருடைய ஒர்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இல்லை ஒருத்தருடைய நாவல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்துட்டு செலெக்ஷன் ஆஃப் ஒர்க் மஸ்ட் பி அது வந்து எப்படி கொஸ்டின் அதோட கொஸ்டின் எப்படி இருக்குமாம்மா, அப்புறம் எந்த ரெப்ரசன்டே செலெக்ஷன் இஸ் ரெப்ரசன்ட் எந்த ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுது, அவருடைய செலெக்ஷன் இருக்கு இல்லையா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அவருடைய ஒர்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அப்படி இல்லைன்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடியில் வந்து யூஸ் ஆகுதுங்கிறாங்க. அடுத்து கன்சிடரபிள் கேர் நீட்ஸ் டு பி எக்ஸசைஸ்டு இன் போத் த எம்பிரிக்கல். அந்த என்ன நீட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டுலேயுமே போத் எம்பிரிக்கல்லையும் ஸ்டடி சரி அனலிட்டிக்கல் ஸ்டடிலையும் சரி ரெண்டுமே வந்து இது யூஸ் ஆகுது. எது யூஸ் ஆகுது, கன்சிடர் பண்ணணும், ரெண்டுமே வந்து எப்படி எக்ஸசைஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டுலேயுமே கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஏழாவது த கண்ட்ரோல் ஆஃப் எரர். அந்த எரர் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, த கண்ட்ரோல் ஆஃப் எரர் அப்ளைஸ் பிரின்சிபலி டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எரர் வந்து இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த எரர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றாங்க. த கண்ட்ரோல் ஆஃப் எரர் அப்ளைஸ். எரர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம எரரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், பிரின்சிபலி டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ். நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி படிச்சிருப்போம் இல்லையா, ஏதாவது எப்படின்னா நம்ம எலிப்சிஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கோட் கொடுக்குறோன்னா அதுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதே ஆத்தர் சொல்லியிருக்கிறத நம்ம கோட் பண்ணுறோன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராக்கெட்டும் தேவையில்லை அப்படின்றது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸில் நம்மளுக்கு நம்ம படிச்சிருக்கணும், அந்த ஒரு ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்
தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. அப்போ தான் நம்மளால் சில எரரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றாங்க. த எக்ஸ்பெரிமெண்டல் ஹேஸ் டு கன்சிடர் வாட் வேரியபிள்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் இன் அ கிவன் சுச்சுவேஷன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்டர். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வந்து கன்சிடர் பண்ணணும், எதை கன்சிடர் பண்ணணும், என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு ஆப்ரேட்டிங் இந்த அந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற நம்ம தான் அதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க அதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கணுன்றாங்க. இந்த லெபார்டரி இட் இஸ் யூஸ்வலி பாசிபிள் டு கண்ட்ரோல் ஆர் வேரியபிள்ஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் எரர். அதாவது அந்த லெபார்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு, அதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அதான் சொல்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நம்ம ஒரு தீசிஸ் ரைட் பண்ணியிருக்கோம், நம்ம தீசிஸை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த அந்த அவங்க எப்படி அதை வேரியபிள் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த எரரோட சோர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்கன்றாங்க. ஃபார் ஃபீல்டு ஸ்டடீஸ் இட் இஸ் யூஸ்வலி ஒன்லி பாசிபிள் டு கண்ட்ரோல் கீ வேரியபிள்ஸ். அந்த ஒரு ஃபீல்டு ஏதோ ஒரு ஸ்டடி எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு ஃபீல்டு அப்படி எடுத்துக்கிறோன்னா அதில் ஸ்டடி எப்படி இருக்கும், அந்த ஸ்டடியில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு கீ வேரியபிளை தான் நம்ம வந்து பாசிபிள் வளர்றேன்னா ஃபார் ஃபீல்டு ஸ்டடி இட் இஸ் யூஸ்வலி ஒன்லி பாசிபிள் டு கண்ட்ரோல் கீ வேரியபிள்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு ஃபீல்டு ஸ்டடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கீ வேரியபிள்ஸை தான் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ட் டு ரேண்டமைஸ் அதர்ஸ் அண்டு மற்றதெல்லாம் ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ரேண்டமாக நம்ம எரரை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியுன்றாங்க. இன் போத் நம்மளுக்கே தெரியல, பார்த்தோன்னே இந்த இடத்துல பஞ்சுவேஷன் வரணும், இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரியல. அதை ரேண்டமாக வந்து மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க. ஒரு சிலது தான் கீ வேரியபிள்ஸ் தெரியும், அதை நம்ம படித்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஆத்தர் சொன்னாங்க அப்படின்னா அந்த கோட்ஸ் வந்து நார்மலாக இருந்தால் போதும். இதே நம்ம சொல்லக்கூடிய கோட்ஸ் அப்படின்னா வேரியபிள் பண்ணி காமிக்கணும், எப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு வேரியபிள் பண்ணி காமிக்கணும். இது வந்து கீ வேரியபிள்ஸ். சில கீ வேரியபிள்ஸ் எல்லாம் தேவைப்படுது, படிச்சாகணும் அதுக்கு. அண்ட் சிலதெல்லாம் வந்து ரேண்டமாக தெரியும் அப்படிங்கிறாங்க. இன் போத் கேசஸ் த வேரியபிள்ஸ் அண்ட் தேர் கண்ட்ரோல்ஸ் நீட் டு டிஸ்கிரைப். அதான் இந்த ரெண்டு கேசஸ்லையுமே, இதில் அனலிட்டிக்கல் ஸ்டடியிலே ஆகட்டும் இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியிலே ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து வேரியபிள்ஸ் வந்து தேவைப்படுது. ரெண்டுமே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எரர் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படணும் அப்படிங்கிறாங்க. ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி இட் இஸ் நெசசரி இந்த ஒரு விஷயம் ரிலையபிள் பண்ணுறதாகட்டும் இல்லை வேலிடபிள் ஆகட்டும், இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எம்பிரிக்கல் ஸ்டடியில் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நெசசரி இன் எம்பிரிக்கல் ஸ்டடி டு எஸ்டாப்ளிஷ் த ரிலையபிலிட்டி. ஓகே டெஸ்ட் ஓகே தட் இஸ் டூ டெஸ்ட் ப்ரொவைட். இதுக்கு வந்து டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். கன்சிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், எந்த மெஷர்மெண்ட்டில் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அண்ட் டு டெஸ்ட் இன்ஃபேக்ட் மெஷர் வாட் இஸ் கிளைம்டு ஃபார் தெம். அந்த ஒரு மெஷருக்கு என்ன கிளைம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றாங்க. இட் இஸ் ஆஃப் க்ரூஷியல் இம்பார்ட்டன்ஸ் இன் த அனலிட்டிக்கல் ஆர் லிட்டரி டு எவாலுவேட் த டேட்டா கலெக்டர். நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. அதோட ரிலையபிலிட்டி என்ன வேலிடிட்டி அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க, முக்கியத்துவம் அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் த டிசேபிலிட்டி ஆஃப் கன்சல்டிங் ப்ரைமரி சோர்ஸ் ரேதர் தேன் த செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். செகண்டரி சோர்ஸை விட நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி சோர்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போது யாராவது சொன்னதை நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறத விட நம்மளே நேரடியாக போய் யாருக்கிட்ட கேட்டால், எந்த ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம பார்த்தோன்னா, எந்த காலகட்டம் எந்த இருக்கிற நியூஸ் பேப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரைமரியாக தான் நம்ம போய் தேடிக்கணுன்றாங்க. த ஃபியூவர் transformation of a material, the less the possibility of dissertation. It cannot be emphasized too strongly that details of research design should be decided written down before the collection of data. இப்போ நம்ம ஒரு டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதில் கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து வைக்கணும். ஆமாம் இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது, நான் வந்து கரெக்டாக தான் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இட் குட் நாட் பி எம்பசைஸ் டூ ஸ்ட்ராங்காக தேவையில்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து அனலிட்டிக்கல் ஸ்டடி கிடையாது இல்லையா, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிக்கு ரொம்ப டூ ஸ்ட்ராங்காக தேவைப்படாது இந்த ரிசர்ச் பண்ணுறதுல அப்படிங்கிறாங்க.
The method of collecting data is adapted to research designing. ரிசர்ச் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எப்படி எப்படி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம என்ன அவனை கொலை செய்யலை அப்படிங்கிறது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த டைமில் கொலை நடந்ததாக சொல்லப்படுற அந்த டைமில் அவன் எங்கே இருந்தான், இந்த ஒரு தாட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஃபேக்ட் ரெக்வயர் த சப்மிஷன் ஆஃப் அ ஃபார்மல் ரைட்டிங் ரிசர்ச் ப்ரொபோசல் விச் மஸ்ட் பி அப்ரூவ் பிஃபோர் த ஸ்டூடெண்ட். அதாவது திரும்ப சொல்கிறாங்க, பெர்மிஷன் டு அண்டர்டேக் த ஸ்டடி. எல்லா மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி சப்மிஷன் தான் ரிசர்ச் பேப்பரில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.